அனைவருக்கும் குருடி சரணங்க. இன்றைய பகுப்பாய்வா நீங்களும் சித்தனாகலாங்க. வாழ்க்கையின் தத்துவம் என்ன, சித்தம் தந்த சித்தம்தான் என்னங்கிற விஷயத்த ஒவ்வொருவருமே ஒரு கல்லுக்குள்ளேயும் கல்லறைக்குள்ளேயும் போயிட்டு புதை கொண்டிருக்கிற குருமார்களை நாடி பயணிக்கிற எத்தனையோ பேர் இங்க தனக்குள் நிலை பெற்றிருக்கின்ற சித்தம் எதுங்கிற விஷயத்த நாடி அவங்க பயணிச்சாங்கன்னா போதும், தனக்கான வாழ்வியலில் கற்கக்கூடிய அனைத்து சித்தங்களுமே வெளிப்படுங்கிற விஷயத்த ஒவ்வொருத்தருமே இங்க உணர ஆரம்பிச்சுட்டா போதுங்க. கல்லா இருக்கிற ஒரு கற்சிலையை நாடி தனக்கு தேவைகளை மட்டும் தேடி செல்லும் இங்க பல பேர் கற்சிலைக்குள் மறைந்திருக்கும் உயிரின் நாட்டத்தை தேடி அலையணும் அப்படின்னா, தனக்குள் உள்ள இருக்கிற உயிரின் நாட்டத்தை யாரெல்லாம் தேடி அலையிறாங்களோ அப்பதான் தனக்குள் நிலை பெற்றிருக்கும் உயிரின் ஓட்டம் எதுங்கிற ஒரு விஷயத்த நிலையா உணர்ந்துட்டு, கல்லுக்குள் தேடிய ஒருவன் கற்சிலைக்குள் மறைபெற்றிருக்கும் புதையலை கூட புத்துணர்வாக காண ஆரம்பிச்சிருவாங்க. ஒவ்வொருவருக்குள்ளேயும் சித்தம் சிதை அலங்காரமாய் சிதைக்கப்பட்டிருக்கு. அந்த சித்தத்தை மட்டும் நீங்க ஒவ்வொரு நொடியுமே சித்தம் எனும் நாதம் கொண்டு உங்களை உருக்குலைத்து தேடிவிட்டால் போதும், உணர்வலைகள் உங்களுக்குள்ளிருந்து உரையாட ஆரம்பிச்சிடுங்க. அன்னைக்கு நீங்களும் மாபெரும் ஒரு சித்தனா மாறி நிற்கலாம். புத்த காரியத்துக்கு முதல்துவத்தை விளக்கக்கூடிய புத்தரா கூட மாறி நிற்கலாங்க. அகத்தை உணர்த்தக்கூடிய அகத்தீசனாவும் மாறலாம். உலகிற்கு போதனைகளை தந்தருளிய இயேசுநாதரா கூட நீங்க மாறலாங்க. அனைத்து மாபெரும் புத்த புருஷர்களுமே தனக்குள் நிலையாய் பெற்றிருக்கும் உயிரெனும் வாசகத்தை உணர்ந்ததுனாலதான் இந்த உலகிற்கு மாபெரும் பொக்கிஷமா இன்னை வரையும் திகழ்ந்துட்டு நிற்கிறாங்க. உயிரின் காவியம் எது என்பதனை எவன் ஒருவன் உணர துடிக்கின்றானோ அவன் உடலில் மறைப்பொற்றிருக்கும் மறு காவியம் ஒன்று அவனுள்ளே புத்துணர்வாய் மலர துடிக்குமாங்க. அனைவருக்கும் குருவடி சரணங்க.